ப்ரோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நான் அதை பற்றி எதுவும் கேள்விப்பட்டதில்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் இன்றைக்கி வந்து இருக்கிற ஒரு புவர் பீப்புளுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இப்போ வந்து 1 மந்த் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 மந்த் ஜாயின் பண்ணி அவங்களால வந்து சம்பாதிக்க முடியாது. ஏன்னா 5 இயர்ஸ் ஜாயின் பண்ணி அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கணும். சேர்ந்த 1 மந்த்துக்குள்ளே நல்லா ஒரு இன்கம் வாங்கணும். அது எப்படி சார் முடியும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்களால மட்டும்தான் சார் இதில் ஜெயிக்க முடியும். இதில் வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நெகட்டிவாக யோசிக்கிறவங்களாம் ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு பொதுநலமாக யோசிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சார் ஜெயிக்க முடியும். சுயநலமாக நான் மட்டும் தான் ஜெயிக்கணும் அது மாதிரி இருக்கவங்க சீக்கிரமாகவே இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ப்ரோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது ப்ரோ. அப்படின்னா நான் இல்லை கேள்விப்பட்டதில்லை. தெரியாது ப்ரோ. எதுவுமே தெரியாது. எம்எல்எம் தெரியாது. பிரதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, அது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி தான். இப்போ மற்ற இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து நம்ம பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய இடத்துல நிறைய கம்பெனி ஏறி இறங்கி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி டைமில் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே சொன்னாங்க. ஆனால் நான் அதை பெருசாக கண்டுக்கலை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அதில் போயிட்டு ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க, நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தனால் பண்ண முடியுது அப்படின்னா அந்த விஷயத்தை எல்லாராலையுமே பண்ண முடியும். என்னுடைய கருத்து என்னென்னா, இப்போ இவரும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இவர் ஆல்ரெடி 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சேம் இப்போ அவருடைய ஃப்ரெண்டும் சரி, எனக்கும் ஃப்ரெண்டு தான் எல்லாருமே. சேம் அவங்க சொல்கிறது எல்லாமே என்னென்னா, அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் பொறுத்து கரெக்டாக நம்ம பிஸ்னஸை கற்றுக்கிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா நல்லா ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா பிபிஏ முடிச்சிருக்கேன். பிபிஏயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் தான். ஸோ அதில் ஒரு டைரக்ட் செல்லிங்கை பற்றி எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது அதிகமாக மக்களுக்கு தெரியல. அதை பற்றி நெகட்டிவாக தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்களே. ஆனால் அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டது. இப்போ இன்னும் வரக்கூடிய இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் செல்லிங்காக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் படித்ததுலேருந்து சொல்கிறேன். இப்போ ஒரு கன்னடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிபிஏல இப்போ டைரக்ட் செல்லிங்கை ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க சார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தான் ஹை கேபிட்டல் கிடையாது, ஃபஸ்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஒரு பர்ச்சேசிங் ஆப்ஷன் தான் எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிலுமே வைக்கிறாங்க. அப்போ கட்டுற மூட்டுக்கு பொருள் கொடுத்துட்றாங்க. கம்பெனி அந்த பொருளை மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அடிப்படையில் ஒரு இன்கம் பிளான் வைக்கிறாங்க. அந்த சொல்லிக் கொடுக்குற இன்கம் பிளானை சரியாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கி லேக்ஸ்லேயும் இன்கம்ங்கிறது வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல ஜாப் தான் சார். எனக்கு தெரிஞ்ச அதில் போனோன்னா ஃப்யூச்சர் பிளானிங்லாம் செம்மையாக இருக்கும். போய் ஒர்க் பண்ணிங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு மக்கள் நிறைய பேர் செஞ்சாங்கன்னா பேச்சு திறமை கற்றுக்கலாம். 2வது நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதை எதிர்த்து அதை எப்படி அந்த பிரச்சனையே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று கற்றுக்கலாம். 2வது இப்போ நிறைய பேர் வந்து பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுலாம் சில பேருக்கு தெரியல. அது இந்த இடத்துல வந்து எல்லாமே பண்ணோன்னா அதெல்லாம் நிறைய தெரியும். அது நானே சில இடத்துல வந்து ஆச்சரியமாக பார்த்தேன், இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இது எல்லாமே எனக்கு கிடைக்கிது. ரொம்ப நாளாக ரன் பண்ணிகிட்ருக்க கம்பெனி, வருஷக்கணக்காக ரன் பண்ணுற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் பண்ணுறாங்க. அது சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரான்ஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 15 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த ஆம்வே கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற பெரிய கம்பெனிஸ்லாம் நிறைய கம்பெனி இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1.5 வருஷம் பண்ணியிருக்கேன். நல்ல ஃபீல்டு தான், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1.5 வருஷம் பண்ணியிருக்கேன். நல்ல ஃபீல்டு தான், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி நான் படிச்சிருக்கேன். பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் நான் படிச்சிருக்கேன். நான் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு எப்படின்னா நிறையா விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு லீடர்ஷிப்னால் என்ன அப்படின்றத நம்ம அங்கே லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் அதை பார்க்குறதுக்கு வெளிலேருந்து பார்க்க ஆள் சேர்க்குற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு தலைமைத்துவம்னா என்ன, நமக்கு வந்து ஒரு பக்குவம் கிடைக்கும். நம்ம யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தரை ஹேண்டில் பண்ணணும், வீட்டில் எப்படி பொறுமையாக இருக்கணும், குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் கிடைக்காது. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறப்போ நம்ம கற்றுக்க முடியும். ஒரு லேர்னிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடமா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து யூஸாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா அந்த காலேஜ் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 1 இயர் 1.5 இயர் வந்து அந்த இதில் போய் ஒர்க் பண்ணாங்கன்னா ஆஃப்டர் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை அவங்களால அதில் சக்ஸஸ் ஆகாமல் ஒருவேளை பண்ண முடியாமல் வெளியே வந்தால் கூட அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லேயோ இல்லை பர்சனல் லைஃப்லேயோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நம்மளே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்.
ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிலர் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா, சிலர் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய இருக்குது. சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் கூப்பிட்றாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து நல்லா ஜென்யூனாகவே இருக்காங்க. அது ஈக்குவலாகவே நிறைய பேர் வந்து ஃபேக்காகவும் இருக்காங்க. அது எதில் நம்ம இன்னும் பண்ண போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற நெட்வொர்க்கிங் பிஸ்னஸாக இருக்குது. கேள்விப்பட்டிருக்கோம் ப்ரோ. எம்எல்எம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உண்மையாக சொல்கிறேன், அவனுக்கு 22 வயசு ஆகுது, பல்சர் பைக் வச்சுருக்கேன். எப்படி காசு சம்பாதிக்கன்னு கேட்டால் வந்து எம்எல்எம்ல சம்பாதிச்சு தான் காசு பைக்லாம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எம்எல்எம் பொறுத்த வரைக்கும் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சா காசு சம்பாதிக்கலாம். எம்எல்எம்ல காசு சம்பாதிக்கலாமான்னு கேட்டால் டைம் எடுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஆக்சுவலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா வந்து வேண்டாம், அது வந்து சம்டைம்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாங்க, ஒப்பீனியன் ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு. பட் வந்து இப்போது வந்து போக போக எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடச்சிது. இப்போது வந்து நல்லாவே போயிட்டுருக்கு சொல்லப்போனால். எங்கள் அம்மா எப்படின்னா ரொம்ப வந்து ரிசர்வ்டு டைப்பாக இருப்பாங்க. பட் இப்போது வந்து நிறைய எல்லாருக்கிட்டேயும் பேச ஆரம்பித்தாங்க, போல்டாக இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ நிறையா வந்து ரிலேட்டிவ் சர்க்கிளில் நிறையா பேச ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிலேஷன்ஸ் புதுசாகவும் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ கிடச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அந்த மாதிரி.